அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த ஜூலை மாதமான 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் பொன்னான ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் மிதுனத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறாரு. அவர் இந்த வாரத்தினுடைய மத்திய பகுதியில சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதன் மற்றும் சுக்கிரனோடு இணைகிறாரு. இதனால் புத ஆதித்ய யோகமும் சுக்கிர புத யோகமும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் முக்கிய 3 யோகங்களான குரு மங்கள யோகம், புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் என 3 யோகங்கள் நிறைந்த இந்த வாரம் ஒரு பொன்னான வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட இந்த 7 நாட்களில் துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியினருக்கு, அதாவது துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருப்பது, அங்கு சூரியனோடு இணைந்திருப்பதும் சிறந்த ஒரு பலனை தரக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ள ராகு உங்களுடைய வாய்ப்புகளை பெருக்குங்க. இந்த தருணங்களை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. எண்ணங்களை வலிமையாக்கி வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமான போக்கு தென்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. காரணம், உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகம் ஏற்பட இருப்பதால இது மாதிரியான பூர்வீக சொத்து, நிலம், மனை சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. எண்ணங்களை வலிமையாக்கி வெற்றியை தேடி தருங்க. அதே போல வருமான உயர்வுக்கு வழி பிறக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. பாக்கியாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. பத்திரிகை மற்றும் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. கடன் சுமை குறையுங்க. தாய் வழி உறவினர்கள் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், ராகு, கேது ஆகிய 4 கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இந்த வாரம் முழுவதுமே. மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லைங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஓரளவிற்கு சுமாராக இருக்குங்க. இந்த வாரத்தினுடைய காலகட்டங்களில் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. வரவை மீறிய செலவினங்கள் கவலை அளிக்கலாங்க. கூடுமான வரைக்கும் தேவையில்லாத அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. அஷ்டம ராசியில் குரு செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. காரணம், ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டுங்க. உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. குறிப்பா கை கால்களில் வலி, மூட்டு வலி, சர்ம உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. திருமண முயற்சிகள்ல மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அந்யோன்யம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று பருமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது அவசியம்.
இருக்குதுங்க. சனி பகவான் அமர்ந்திருப்பதால குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பு கடினமாக இருக்குங்க. இருப்பினும் ராகு அனுகூலமாக இருப்பதால மேலதிகாரிகளுடைய ஆதரவும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் பணிகள்ல உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் குரு இணைந்திருப்பதால் ஏதாவது ஒரு உடல் உபாதிப்பினால் அடிக்கடி விடுப்பில் செல்ல நேரிடுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று எல்லா விஷயத்திலும் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லதுங்க. அதே போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உங்களுடைய மேற்பார்வையிலேயே வைத்துக் கொள்வது நல்லதுங்க. யாரையும் நம்பி உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையினர் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரையில் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு ஏற்றதா அமையுதுங்க. நியாயமற்ற போட்டிகள் சற்று கவலையை அளிக்குங்க. லாபத்தை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள கடினமாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு குறையுங்க. சந்தை நிலவரம் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதில் ஏமாற்றமே மீண்டும் என்பதால் பணத்தை வாங்கி கொண்டு பொருட்களை அனுப்புவது நல்லது. கேஷ் அண்ட் கேரி என்ற கொள்கையை பின்பற்றுங்க. யாருக்காகவும் எதற்காகவும் முன்பணம் வாங்காமல் சரக்குகளை அனுப்ப வேண்டாம் என்பதை அறிவுறுத்துதுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தையே அளிக்குங்க. திரைப்படத்துறையினருக்கு பல பிரச்சனைகள் நீடிக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது கடினம் தாங்க. வருமானம் குறைவதால் உங்களுடைய வசதிகளை குறைத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உருவாகுங்க. நண்பர்கள் என நீங்கள் கருதி பழகியவர்களே உங்களை கண்டால் முகத்தை திருப்பிக் கொள்வாங்க. அனைத்து அம்சங்களிலும் சற்று சிரமமான ஒரு வாரமாதாங்க இந்த வாரம் இருக்குது என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை ஆகியவை சமய சஞ்சீவினியாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரையில் இந்த வாரம் முழுவதுமே தீவிர அரசியல் செயல்பாடுகளிலிருந்து விலகி இருப்பது நன்மை அளிக்கும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. இதுக்கு எச்சரிக்கை செய்கின்ற பேச்சிலும் செயலிலும் நிதானம் மிக மிக அவசியங்க. சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் உங்களை கொண்டு போய் விட கொடுங்க. மேல்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க. துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் ஓரளவு சுபபலத்துடன் நிலை கொண்டுள்ளதால் கல்வி முன்னேற்றம் எந்தவித தடையுமின்றி நீடிக்குதுங்க. இருப்பினும் 3ஆம் வாரத்தில் உடல் நலனில் பின்னடைவு ஏற்பட்டு பின்பு எளிய சிகிச்சையின் மூலம் குணம் ஏற்பட்டு விடுங்க. விளையாட்டுகள் போட்டிகள் ஆகியவற்றில் கலந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் நிலை கொண்டுள்ளதால உழைப்பிற்கு ஏற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினங்க. மழையும் தாமதப்படுவதால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளத கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பிற்காக கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரையில் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு ஏற்றதாக இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. கிரக நிலைகள் சரியில்லைங்க. உறவினர்களுடன் பழகும் போது உண்மையான அன்பை அவர்களிடம் எதிர்பார்க்க வேண்டாங்க. வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை சக ஊழியர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. அதனால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளத கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை
அமையும். மாலை மகாலட்சுமிக்கு ஒரு தீபம் ஏற்றி மகாலட்சுமிக்குரிய சோஸ்திரங்களை பாடி வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.